வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ராவுடைய இரண்டாமலை. வாழ்க்கையே ஒரு பயணம் தான். இந்த யூடியூப் சேனல் சந்திக்க மற்ற மகிழ்ச்சி. இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கல்யாண தடை இருக்குது. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 100க்கு ஒரு 25% கல்யாண தடை இருக்குது, திருமண தடை இருக்குது. சில பேர் பார்த்தீங்கன்னா 30 வயசு ஆகுது, 40 வயசு ஆகும், இப்படி வயசு இப்போ 30 வயசான கல்யாணம் ஆயிரும்னு சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 30 வயசு நடக்காது. நிறைய கோயில் பரிகாரம், நவகிரக பரிகாரம் சொல்லியிருப்பாங்க. அந்த பரிகாரத்துக்கு போவாங்க, அதுலேயும் கல்யாணம் நடக்காது. அதே மாதிரிக்கே பார்த்தீங்கன்னா 35 வயசில் ஆனால் நடக்கும் அப்படிம்பாங்க. இது மாதிரிக்கே ஒரு காலகட்டம் வயசு தான் போகுமே தாண்டி நிறையா பரிகாரம் தான் பண்ணும்போது தாண்டி கல்யாணம் நடக்காது. அப்போ எங்கேயாவது ராகுவோ கேதுவோ சனி பகவானோ தொடர்பு கொண்டுருச்சு, இல்லை செவ்வாயை தொடர்பு கொண்டுருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம அது மாதிரி ஒரு கிரகங்கள் தொடர்பு கொள்ளும்போது தான் நம்ம பரிகாரத்தை நோக்கி நம்ம பயணிக்கிற மாதிரி இருக்குது. நிறைய ஜோதிடர் சொல்லி நிறைய பரிகாரம், நவகிரக பரிகாரம் நிறைய பண்ணியிருப்பாங்க. நிறையா கோயிலுக்கு போயிட்டு வந்துருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா கல்யாணம் நடந்திருக்கும், சில பேர் கல்யாணமே நடக்காது. கல்யாணம் நடந்திருக்கு அப்படின்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த பர்டிகுலர் டைம் வந்திருக்கும். அப்படி வந்ததுனால தான் அவங்க கல்யாணம் நடந்திருக்கும். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிறங்க. கோயிலுக்கு போனதுனாலையோ இல்லை நவக்கிரக பரிகாரம் பண்ணதுனாலையோ இல்லை, அவங்க என்ன கர்மானால இந்த கல்யாணம் தடைப்பட்டிருக்கு, ஏன் இவளுக்கு வரணும் இவள்னால அமையலை அப்படிங்கிறது இந்த கர்மாவை உடைக்கணும். நம்ம அந்த உடைக்கலை, அந்த கர்மாவை நீங்கள் திருமண தடையில் உள்ள கர்மாவை நீங்கள் உடைக்கலை அப்படின்னா வாழ்வியல் பரிகாரமாக இருக்குது நிறையா. அந்த வாழ்வியல் சார்ந்த விஷயத்தை நம்ம மனிதர்களுக்கு ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்க கடந்த காலத்தில். அந்த தப்பு பண்ணதுனால தான் நம்ம இந்த காலத்தில் கல்யாணத்தை நமக்கு தடை வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த வாழ்வியல் பரிகாரமாக இந்த நிகழ்காலத்தில் 100% அதை உடைச்சோம் அப்படின்னா பின்னாடி வர்ற சந்ததிகள் நீங்கள் கல்யாணம் பண்ணாலும் உங்கள் குழந்தைகளுக்கு போய் எதையுமே பாதிக்காது. அதை நீங்கள் உடைக்கலை அப்படின்னா உங்கள் சந்ததிகளுக்கும் அது இப்போ தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்போது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்லலாம் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வாரிசு இல்லாத அமைப்புலாம் இருக்கும். அதனால் அதை வாழ்வியல் பரிகாரம் செஞ்சு யாருக்கு நீங்கள் என்ன முன் ஜென்மத்தில் கர்மா பண்ணி எதனால் அந்த திருமணம் தடைப்பட்டுச்சோ அது மாதிரி ஒரு சார்ந்த வாழ்வியல் பரிகாரம் இருக்குது. அதை செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக திருமண தடையை போக்கலாம். நம்ம சொன்ன டயத்துக்கு கல்யாணம் நடக்கும். எழுதி தருவேன் டேட்லாம், இந்த டயத்துக்குள்ளே இந்த டயத்து நடக்கும் அப்படின்னா 100% கல்யாணம் நடக்கும். நீங்கள் நம்ம ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நம்மளோட ஜாதகம் பார்த்துக்கிறங்க. நம்ம ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நம்ம வீடியோஸை நம்ம இது பண்ணுவோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கிறங்க. நன்றி, வணக்கம்.